அடுத்து ஒரு பிளான்ல இருந்து ஒரு வால்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ பிளான பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா டைமென்ஷனும் குடுத்திருப்பாங்க. அந்த டைமென்ஷன் எப்படி குடுத்திருக்காங்க? ஸோ ஒரு பாயிண்ட் டூ இன்னொரு பாயிண்ட்டா, இல்ல இந்த ஃபேஸ் அதாவது ரூம் ஏரியால குடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா, நீங்க குடுக்குற டைமென்ஷன் எத பேஸ் பண்ணி இருக்குன்னு கவனிச்சா மட்டும் தான் உங்களால ஈஸியா டிரா பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வால்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி லெவல் செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டைமென்ஷன் எப்படி குடுக்க போறீங்கன்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள்ட்ட எந்த பிளான் இருக்கோ, அந்த பிளான ஒரு ரஃப்பா அது என்ன ஷேப்ல இருக்கோ அதே மாரி ஃபர்ஸ்ட் டிரா பண்ணிக்கீங்க. டிரா பண்ணதுக்கு அப்புறம், அத நீங்க டைமென்ஷன பேஸ் பண்ணி மாடிஃபை பண்ணிறலாம். மேக்ஸிமம் ஒரு டைமென்ஷன் எப்படி குடுத்திருப்பாங்கன்னா, ரூம் சைஸ் அதாவது லெங்த் அண்ட் பிரெட்த் அப்டிங்கிற டைமென்ஷன் வழியா குடுத்திருப்பாங்க. இல்லன்னா, ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒவ்வொரு வாலும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத டைமென்ஷன் மூலியமா குடுத்திருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்றது அந்த ஏரியா தான். ஸோ இந்த ஏரியா குடுத்ததுனால, நீங்க டைமென்ஷனோட ஸ்டைல மாத்தணும். ஏன்னா டைமென்ஷன் எடுக்கும்போது 2 டைப்ஸ்ல டைமென்ஷன் எடுத்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் செட் பண்ணீங்க. ஸோ லெவல் ஸ்கிப் பண்ணும்போது 2 லெவல் டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ ஈஸ்ட் டைரக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஹைட்ட நீங்க டிஃபால்ட்டா செட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட்டா உள்ள இந்த லெவலோட ஹைட் இங்கேருந்து 3 ஃபீட் இருக்கட்டும். ஸோ எக்ஸ்ட்ரா சில லெவல்ஸ் தேவை உங்களுக்கு. ஸோ அந்த மாரி நேரத்துல லெவல்ஸ்ல பிக் லைன் லெவல் எடுத்துக்க போறோம். அதுல எவ்வளவு? ஸோ இன்னொரு 3 ஃபீட் இந்த லைன். அகைன் 4 ஃபீட் இந்த லைன். அகைன் 3 ஃபீட். ஸோ இது மாரி உங்க பில்டிங்க்கு ஹைட் எவ்வளவு இருக்கணும்? அதாவது எலிவேஷன் ஹைட் எவ்வளவு இருக்குன்னு நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இத டிஃபைன் பண்றதா தான் நீங்க ஒரு வால் கிரியேட் பண்றதுக்கும், அத வால யூஸ் பண்ணி வேற எதுவும் நீங்க காம்பவுண்டோ, இல்ல சம்திங் எல்ஸ் ஒரு டோர் அண்ட் விண்டோ பிளேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ லெவல்ஸ் எல்லாம் செட் ஆயிட்டு, இப்ப நேரடியா போய் லெவல் 3 எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். லெவல் 3ங்கிறது என்ன? லெவல் 4ங்கிறது என்னன்னு. ஸோ இதுக்கு பதிலா நீங்க நேம எக்ஸாக்ட்டா அந்த லெவல் நேம் குடுத்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ இந்த லெவல்ங்கிற சாப்டர் பார்க்கும்போதே பார்த்துட்டோம். அதனால இப்ப நான் டைரக்ட்டா அதோட நேம சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வச்சு நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் குடுங்க. ஸோ இதோட பேரு கிரவுண்ட் ஜிடின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து இந்த லெவல். ஸோ இங்கேயும் டைரக்ட்டா பிக் பண்ணி மாத்திக்கலாம். இது பேரு ஃப்ளோர். இது பேரு சில் லெவல். ஸோ அதனால எஸ்எல்ன்னு செட் பண்ணியிருக்கேன். எஸ்எல்ன்னு செட் பண்ணிட்டு எஸ்ன்னு குடுத்துருங்க. அடுத்தது லெவல் 4 அப்படிங்கிறது உங்களுக்கு லிண்டல் லெவலா செட் பண்ணிப்போம். அதனால எல்என்டின்னு குடுத்துக்கிறோம். அதே மாரி லெவல் 5 லெவல் 5 டபுள் கிளிக் பண்ணுங்க. லெவல் 5 அப்படிங்கிறது உங்களுக்கு ரூஃப். அதனால ஆர்எஃப்ன்னு செட் பண்ணிக்கலாம். கடைசியா உள்ளது உங்களோட பேரபெட் லெவல். ஸோ இது மாரி உங்களோட இதெல்லாம் செட் பண்ணிட்டோம். ஸோ இது மாரி தேவையான லெவல்ல செட் பண்ணிட்டு, அந்தந்த லெவல்ல உங்களோட டிராயிங்ஸ வரைஞ்சுக்கலாம். ஸோ இப்ப நீங்க வரைய போறது கிரவுண்ட்ல வரைய போறோம். கிரவுண்ட் அண்ட் ஃப்ளோர்ல எது வேணா வரைஞ்சுக்கலாம். ஸோ கிரவுண்ட்ல வரையலாம். ஸோ கிரவுண்ட்ல தான் உங்களோட வால நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ இந்த வால் 2 டைப்ஸ்ல இருக்கும். ஒண்ணு மெயின் வால் ஒண்ணு பார்ட்டிஷன் வால். ஸோ மெயின் வால் அப்படிங்கிறது உங்களோட எக்ஸ்டீரியர் ஷேப் எல்லாம் மெயின் வால்ம்பாங்க. இன்டீரியர் எல்லாமே பார்ட்டிஷன். ஸோ திக்னெஸ் பார்த்தீங்கன்னா, உங்க வால் திக்னெஸ் 9 இன்ச்சஸ் டிஃபால்ட்டா இருக்கலாம். ஸோ இன்டீரியருக்கு உள்ளது அதோட பார்ஷியலா இருக்கும். ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் தான் நீங்க டாப் வியூவ பார்க்க போறீங்கன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் செட் பண்ணீங்க. இதான் உங்களோட கிரவுண்ட் ஃப்ளோர். இதுல உங்க பிளான தான் நீங்க வரைய போறீங்க. ஸோ பிளான் அப்படிங்கிறது உங்களோட டாப் செக்ஷன் வியூ. ஸோ டாப் செக்ஷன் வியூவ வரைய போறோம். ஸோ கிரவுண்ட செட் பண்ணிட்டு வால். ஃபர்ஸ்ட் அப்ராக்ஸிமேட்டா உங்க ஷேப்ப வரைஞ்சதுக்கு அப்புறம், அதோட டைமென்ஷன நீங்க ஈஸியா குடுத்துக்க முடியும். ஸோ குடுக்கும்போதே எவ்வளவு ஹைட்ல இந்த வால் ஜெனரேட் ஆகணும், இல்ல இந்த ஃப்ளோர் வரையும் அதாவது இந்த லெவல் வரையும் ஜெனரேட் ஆகணும்னு நீங்க செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி நார்மலா வால்ல ஆர்க்கிடெக்சரல் வால்னு எடுத்துக்கிறேன். ஸோ வால்னு செட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஹைட் அன்கனெக்டட் எவ்வளவு ஹைட் இருக்கும். ஸோ உங்களோட டிஃபால்ட் ஹைட் எவ்வளவுன்னு செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா கிரவுண்ட் லெவல்ல வரைகிற இந்த வால் எது முடிய ஹைட் டெவலப் ஆயிருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியர் டெவலப் பண்றதுனால எக்ஸ்டீரியர் எப்பவுமே எது முடிய இருக்கும் அப்படின்னா அந்த பேரபெட் வழியுமே இருக்கட்டும். ஸோ ஹைட் இவ்வளவு தானே டிஃபைன் பண்ணல. இப்போ வரைகிற எல்லாமே பேரபெட் வரையும் ஜெனரேட் ஆயிருக்கும். ஸோ நம்ம போடுறது சென்ட்ரல்ல பேஸ் பண்ணி போட போறீங்க. வேற எதுவும் ஆஃப்செட் வேணாலும் ஆஃப்செட் கொடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு அடுத்தது எந்த வால் எந்த டைப் ஆஃப் வால் நீங்க யூஸ் பண்ண போறீங்களோ அந்த டைப் ஆஃப் வால் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரிக் டைப் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல இங்க ஸ்டார்ட் பண்ணி இது முடிய வரும். ஸோ உங்களோட எக்ஸ்டீரியரோட ஷேப் மட்டும் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணுங்க.
ஸோ உங்கள் வீட்டோட எக்ஸ்டீரியர் ஷேப் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னாலும் இதுமாதிரி ஈஸியாக கிரியேட் பண்ணியாது. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் பார்ட்டிஷன் வால் உள்ள எந்த அளவு பார்ட்டிஷன் வால் செட் பண்ண போகிறீங்க. ஸோ பார்ட்டிஷன் வால் இதே திக்னஸ் இருக்கும், பட் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா இதோட ஹைட் கம்மியாக. ஸோ எது முடி ஹைட் கம்மியாக இருக்கும், அந்த ரூஃப் முடி இருந்தாலே போதும். ஸோ அதுக்காண்டி புதுசாக ஒரு வால் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். எகெயின் வால், அந்த வாலில் பார்ட் முடிய வேண்டாம், எது முடிய போகணும் அப்படின்னா ரூஃப். ஸோ எங்கெங்கே வால்ஸ் இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ இந்த வால்ஸ் இந்த கிட்ட ஒரு வால் இருக்கும். அதே மாதிரி எகெயின் இன்னொரு வால் எடுத்துட்டு ஸோ அந்த வால் எது முடிய இருக்குமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதிட்ட ஒரு வால் ஜென்ரேட் பண்ணிக்க போகிறோம். அது மாதிரி இந்த இதிட்ட ஒரு வால் இங்கே பிக் பண்ணி இதை பிக் பண்ணிடுங்க. அது மாதிரி இந்த இடத்துட்டையும் ஒரு வால் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த இதுலேருந்து இந்த இதுட்டையும். ஸோ நீங்கள் இப்போ டோர் எதுவுமே பிளேஸ் பண்ணல, ஜஸ்ட் வால் மட்டும் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு டிவைட் பண்ணாலும் ஈஸியாக டிவைட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே தான் ஆரம்பிக்கணும். ஸோ வால்னு கொடுத்துட்டு இதுக்கு நேராக இங்கே இருந்து இது ஒரு பார்ட்டிஷனாக பிரிச்சுக்க போகிறோம். ஸோ வேறு எதுவும் பார்ட்டிஷன் வேணாலும் நீங்கள் ஈஸியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ரூமாக பிரிச்சுக்கிறோம். ஸோ இதான் உங்களோட மெயின் வாலும் அண்ட் பார்ட்டிஷன் வாலும். இதுக்கப்புறம் தான் அதோட டோரோ சம்திங் ஏதோ நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேறு எதுவும் மாடிஃபிகேஷன் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக மாடிஃபிகேஷன் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே, உங்களோட பிளானை ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஹோம் கிளிக் பண்ணி பாருங்கள், உங்கள் பிளான் ஒன்று ரெடி ஆகிருக்கும். இப்போ பாருங்கள், விஷுவல் சைடில் ஷேடோ மோட். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வெளியே உள்ளதெல்லாம் ஹைட்டாக இருக்குது, உள்ள உள்ளதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ இப்போ இதில் ரெண்டுமே ஹைட் ரூஃப் வரை தான் போகணும். ஏன்னா நம்ம ரெண்டுமே எக்ஸ்டீரியர் வால், இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் உள்ள எக்ஸ்டீரியர் வால். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். அதுக்காண்டி இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். எப்படி மேட்ச் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? மாடிஃபைல இங்கே உள்ள மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ். சரி பிக் பண்ணுங்க, எது மாதிரி மாறணும், இது மாதிரி எதெல்லாம் மாறணும், இது. ஸோ ஹைட்டில் ஈஸியாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எகெயின் மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ், இந்த ஹைட்டுக்கு இந்த வாலும் மாறணும். ஸோ இப்போ இது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல உள்ள வால் மட்டும் உங்களுக்கு தனியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் கிரவுண்டு செட் பண்ணிவிட்டு இந்த ஒரே வாலை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறீங்க. ஏன்னா ஹைட்டு கூட்டினா மொத்தம் ஒரே வால் இருக்கிறதுனால தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஒன்றா சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்ப்ளிட் பை எலமெண்ட். எந்த இடத்துட்ட? இந்த இடத்துட்ட. இப்போ இது தனி, இது தனி. இப்போ ஹோம் கிளிக் பண்ணுறோம். இப்போ மேட்ச் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி இது மட்டும் மாறணும். இது மாதிரி உங்களோட ரூம் சைடு ஈஸியாக நீங்கள் பார்ட்டிஷன் பண்ணிக்க முடியும். இப்போ கிரவுண்டை செட் பண்ணிக்கிறோம். ஸோ உங்களோட ரூம்ஸ் ஸோ எல்லாமே பிளான் பண்ணி முடிச்சிட்டீங்க. ஸோ இதுக்கு அப்புறம் தான் நீங்கள் விண்டோவாக இருந்தாலும் சரி, டோராக இருந்தாலும் சரி ப்ளேஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இந்த இடத்துட்ட அப்ராக்சிமேட்டாக தான் நீங்கள் ட்ராயிங்ஸ் வரைஞ்சிங்க. இதை எப்படி அக்யூரேட்டாக மாற்றுறது அப்படின்னா டைமென்ஷன் கொடுத்து மாற்றிக்கலாம். ஸோ டைமென்ஷன் கொடுக்கும் போது எல்லா டைமென்ஷனுமே சென்டர் டு சென்டர் தான் கிரியேட் ஆகும். ஏன்னா நீங்கள் வால் கிரியேட் பண்ணும்போது எப்படி போட்டிங்கன்னா சென்டர் லைன் டு சென்டர் லைன், அதாவது சென்டர் லைனை பேஸ் பண்ணி தான் வால் போட்டிங்க. ஸோ அந்த சென்டர் லைன்லேருந்து இந்த சென்டர் லைனுக்குள்ள டிஸ்டன்ஸை காமிக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் சைஸ் வேணும், உங்களுக்கு டிராயிங்ஸில் ரூம் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது நீங்கள் டைமென்ஷன் எடுக்கும்போது இந்த வாலோட சென்டர்லேருந்து இந்த வாலோட சென்டர் வரையும் எக்ஸ்ட்ரா ஒரு வால் திக்னஸ் அளவுக்கு உங்களுக்கு சைஸ் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும். அதனால நீங்கள் எடுக்க போகிற டைமென்ஷனுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் டைமென்ஷன் எடுக்கிற மாதிரி செட்டிங்கை மாற்றணும். அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா மேனேஜில் அடிஷ்னல் ஷெட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். இதில் டெம்பரவரி டைமென்ஷனை எடுத்துக்கோங்க. ஸோ இதில் சென்டர் லைன் ஃபேஸஸ்ங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. சென்டர் லைனா சென்டர் லைன் டு சென்டர் லைன் டிஸ்டன்ஸ் காமிக்கும். ஃபேஸஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ சென்டர் ஆஃப் த கோர்னா நீங்கள் கோர் யூஸ் பண்ணி வால் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த கோர் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுமாதிரி ஃபேஸஸ் ஆஃப் கோர், அந்த ஃபேஸஸ் உள்ள கோரை எடுத்துக்க முடியும். ஸோ இது வால் சம்மந்தப்பட்டது. அதே டோர்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த டோர்ஸ் சென்டரில் பேஸ் பண்ணிக்கணுமா இல்லை ஓப்பனிங்ஸை பேஸ் பண்ணிக்கணுமா? எப்பவுமே டோர்ஸ் சென்டரில் பேஸ் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஓகே, ஸோ இப்போ இந்த வாலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வால் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு காமிக்கும். ஸோ அப்படி காமிக்கிறப்ப டிஸ்டன்ஸை பாருங்கள், இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸ் வரையும் தான் டிஸ்டன்ஸ் இருக்குது. சப்போஸ் இதே நீங்கள் மேனேஜில் டெம்பரரி டைமென்ஷனில்
சென்டர் லைன்னு செட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணும்போது பாருங்க இதோட சென்டர்ல இருந்து இதோட சென்டர் டிஸ்டன்ஸ் காமிக்கும். ஸோ எப்பவுமே ரூம் சைஸை தான் கொடுத்துருப்பாங்க. ரூம் சைஸ் கொடுத்ததுனால அதை ஃபேஸ் டு ஃபேஸ் டைமென்ஷன் எடுக்கிறதா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா அவட திக்னஸை நீங்கள் செப்பரேட் பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரி கிரியேட் ஆகும். இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது 24 ஃபீட்னு இருக்குது. ஸோ 24 ஃபீட் தேவையில்ல. இதை கம்மி பண்ணிக்கலாம் இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபஸ்ட்டு நீ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எவ்வளோ ஃபீட் இருக்கணும்? இது ஒரு 20 ஃபீட் இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃபேஸ் டு இந்த ஃபேஸ். ஸோ இந்த ஃபேஸ் டு இந்த ஃபேஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ எதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணீங்கன்னா டைமென்ஷன் இதுக்கு எடுத்துருக்கு. அப்போ எடுத்துருக்கப்ப இதான் உங்களுக்கு மூவ் ஆக சான்ஸ் இருக்கும். 38 ஃபீட் இருக்கட்டும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அலர்ட் பண்ணால ஹரிசாண்டலாக நீங்கள் அலைன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த சைஸ். ஸோ இந்த சைஸ் எவ்வளோ இருக்குன்னு செட் பண்ணிக்கலாம். இந்த வாலை கிளிக் பண்ணும்போது இது எவ்வளவு இருக்கு? ஸோ இந்த ஃபேஸ் டு இந்த ஃபேஸ் எவ்வளவு இருக்கணும்? ஒரு 23 ஃபீட் இருக்கணும். இந்த கேப் எவ்வளவு இருக்கணும்? இந்த கேப் ஒரு 6 ஃபீட் 6 அடி இருக்கணும். இது மாதிரி தேவையான டைமென்ஷன் பிக் பண்ணி ஈஸியாக மாற்றிட முடியும். ஸோ பிக் பண்ணுற எகைன் பிக் பண்ணும் போதும் அது உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது 10 ஃபீட் 20ல் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வால் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதோட இந்த செக்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதை பிக் பண்ணுறோம். நீங்கள் இதை 10 ஃபீட்னு சேஞ்ச் பண்ணிப்போம். இல்லைனா இதை ஒரு 14 ஃபீட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை ஒரு 23 ஃபீட். அதேமாதிரி ஒவ்வொரு டைமென்ஷன் நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். அதுமாதிரி இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? இது ஒரு 15 ஃபீட். அதுமாதிரி இந்த ஸ்பேஸ் இடைவெளி வந்து ஒரு 3.5 ஃபீட். சரி பிக் பண்ணுறீங்களோ? ஸோ ஃபஸ்ட்டு உள்ள 3 ரூமையும் நீங்கள் ஈஸியாக அலைன் பண்ணிட்டீங்க. இந்த ஸ்பேஸையும் அலைன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் இந்த சைஸஸ். ஸோ இதுக்கு ஸ்பேஸுக்கும் அலர்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இது எவ்வளவு? இது 7 ஃபீட் இருக்குது. உங்களுக்கு தேவை எவ்வளோதோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒரு 8 ஃபீட். இது 12 ஃபீட் எக்ஸாக்டாக இருக்கட்டும். ஸோ கிளிக் பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு ஈஸியாக அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அட்ஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஹைட். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதுலேருந்து இது எவ்வளோ ஹைட்டில் இருக்கணும்? ஸோ இது ஒரு 15 இருக்கணும். அது மாதிரி இந்த ஹைட் இதுலேருந்து இது ஒரு 26 ஃபீட் இருக்கணும். ஸோ இந்த சைஸ் சேம் அப்படின்னா நீங்கள் சேமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு வால் கிளிக் பண்ணும்போது ஒரே ஒரு டைமென்ஷன் தான் காமிக்குது. சப்போஸ் இதை நீங்கள் செப்பரேட்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா டைம் டைமென்ஷன் உங்களுக்கு காமிக்கும். ஸோ அடுத்து இங்கே உள்ள இந்த வால். ஸோ இதான் உங்கள் ஹால் அப்படின்னா ஹாலுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக சம் ஏரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏரியா கொடுக்கறதுக்கு நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபேஸ் டு இந்த ஃபேஸ் காமிக்குது. ஸோ இந்த ஏரியாவில் என்ன லென்த்து கொடுத்துருக்காங்களோ அந்த லென்த் இங்கே டைப் பண்ணாலே உங்களுக்கு போதும். இது ஒரு 26 ஃபீட். அதுக்கப்புறம் இந்த இது. ஸோ இந்த கிளிக் பண்ணுறதுக்கு மேலே எவ்வளோ டிஸ்டன்ஸ் கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸ் நிறைய காமிக்கும். இது ஒரு 8 ஃபீட் டைப் பண்ணிக்கிறோம். ஸோ 26 கண்டிப்பாக 26 இருக்கணும் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அது மாறாது. இப்போ இதை மாற்றினா நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். இது ஒரு 8 ஃபீட். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துங்க, இல்லை இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துங்க. ஸோ மொத்தமாக இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக அலைன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த வால் மட்டும் கொஞ்சம் உள்ளே வரனாலும் இந்த செக்மெண்ட்லேருந்து ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி தேவையான டைமென்ஷனை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அப்ராக்சிமேட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் டைமென்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ இது மாதிரி வால் மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தேவையான இடத்துல விண்டோவோ இல்லை டோரோ அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ எங்கே வேணாலும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காலம் தேவைனாலும் இந்த ஒரு காலம் மாதிரி போட்டுக்க முடியும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு உங்கள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைமென்ஷனில் மாற்றிக்க போகிறீங்க. ஸோ உங்கள் டைமென்ஷன் ஃபேஸ் டு ஃபேஸ் அதாவது ஏரியா டைமென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேனேஜில் போய் அந்த டெம்பரரி செட்டிங்கில் ஃபேஸ் டு ஃபேஸ்னு மாற்றுறது முக்கியமான ஒன்று. ஸோ இப்போ பாருங்கள் ஹோம் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் சேவ் ஆகிறதுனால சேவ் ப்ராஜெக்ட்னு கேட்குது. ஸோ எந்த திட்ட சேவ் பண்ண போகிறோம்? பிளான் 1ன்னு சேவ் பண்ண போகிறோம். ஸோ ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ எப்படிலாம் ஒரு சீலிங் ரூஃப் அண்ட் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணலாங்கிறத இதை யூஸ் பண்ணியே பார்க்கலாம். இதே வாலில் நீங்கள் டோர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வால்லையே நீங்கள் இது மாதிரி பேசிக் வால் இல்லாமல் இந்த
கர்டைன் வால் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த இடத்துல நீங்க கிளாஸ் மேல போட விரும்புறீங்களோ அந்த இடத்துல கர்டைன் வால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே போட்ட வால் மேலேயே கர்டைன் வால் யூஸ் பண்ணிக்க முடியுமா? ஸோ முடியும். அப்படி பண்றப்ப நீங்க இந்த வால் டைப்பை எடிட் பண்ணியிருக்கணும். ஸோ வால் கொடுத்துட்டு எடிட் டைப்ல கண்டிப்பா இங்க ஆட்டோமேட்டிக்கலி எம்பெட் அப்படிங்கிற ஆப்ஷன் டிக்ல இருந்தா மட்டும்தான் இந்த பழைய வால் மறைஞ்சு உங்களுக்கு புது வால் ஜெனரேட் ஆகும். ஸோ இப்போ ஓகேன்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த கர்டைன் வால் வேணும். எங்கிருந்து வேணும்? ஸோ இந்த 8 ஃபீட்ல ஆரம்பிச்சு அது அடுத்து உள்ள ஒரு 3 ஃபீட்டுக்கு கர்டைன் வால் வேணும். ஸோ இப்போ ஹோம் பிக் பண்றோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் மாதிரி டெவலப் ஆயிருக்கும். ஸோ சப்போஸ் இங்க நீங்க டோர் மாதிரி பிளேஸ் பண்றீங்க அப்படின்னா டோருக்கு பக்கத்துல ஒரு கிளாஸ் மாதிரி நீங்க காமிக்க போறீங்க. இல்ல கிளாஸ் மாதிரி இருக்கணும். ஸோ வெளியே இருந்து உள்ள இருந்து பார்த்தா வெளியே யாருன்னு பார்க்கணும் அப்படின்னா இந்த கிளாஸ் மாதிரி டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தேவைப்பட்ட இடத்துல நீங்க கர்டைன் வால் மூலியமா அந்த வாலை ஒரு கிளாஸ் வாலா மாத்திக்க முடியும். ஸோ இதை சைஸை மாத்தினாலும் மாத்திக்க முடியும். இந்த கர்டைன் வாலை பிக் பண்ணுங்க. இங்க பிக் பண்ணும்போது 3 ஃபீட் 3 ஃபீட் வேணாம், ஒரு 6 ஃபீட் கொஞ்சம் பெருசாவே இருக்கட்டும். 6 ஃபீட். ஸோ the கிளாஸ் இல்ல இந்த கர்டைன் வால் இதுல இருந்து 6 ஃபீட் 6 இன்ச் தள்ளி இருக்கு. உங்களுக்கு 10 தள்ளி இருந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல டோர் ஒன்று பிளேஸ் பண்ண போறீங்க. இந்த டோர் இருக்கும், இந்த இடத்துல கிளாஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி தனியா பார்த்துக்கலாம். இது ஒரு 4.5 ஃபீட். ஸோ பார்க்கறதுக்கு எந்த நீட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க கர்டைன் வாலை செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வால். ஸோ நார்மலா வால் இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி கர்டைன் வாலும் டெவலப் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்புறம் தான் மற்ற டூல்ஸ் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ இதை கிரவுண்ட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கர்டைன் வால் சின்ன கிளாஸ் மாதிரி தெரியும். ஸோ இதில் இப்போ 3D வியூ செட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மாடிஃபைல பார்த்தீங்கன்னா இங்க ஸ்பிளிட் ஃபேஸ்னு ஒரு ஆப்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்களோட வால் ஃபேஸை நீங்க ஸ்பிளிட் பண்ணிக்க போறீங்கன்னா ஸ்பிளிட் ஃபேஸ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஃபேஸ்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்க? ஸோ எந்த ஃபேஸ் இந்த ஃபேஸை தான் அப்ளை பண்ண போறேன். ஸோ இதில் ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைல் வரைஞ்ச உடனே அந்த ஃபேஸ் மட்டும் உங்களுக்கு தனியா ஸ்ப்ளிட் ஆயிரும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைல் வித் டைமென்ஷனோட வரைங்க. ஸோ இதில் ஜாயிண்ட் ஆகிறதுனால இந்த கார்னர் எடுத்துட்டு இதை நீங்க கிளிக் ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ க்ளோஸ்டு ப்ரொஃபைல் போட்டதுக்கு அப்புறம் டிக் கொடுத்தீங்கன்னா இது தனி ஃபேஸாக இருக்கும், இது தனி ஃபேஸாக இருக்கும். இது தனி ஃபேஸ், இது தனி ஃபேஸ். ஸோ இது மாதிரி ஒரு ஃபேஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் ஸ்ப்ளிட் பை ஃபேஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போறீங்க. ஸோ அடுத்து இங்கே உள்ள பெயிண்ட். ஸோ உங்கள் வாலுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ண போறீங்கன்னா ஈஸியாக பெயிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ எந்த மாதிரி பெயிண்ட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த பெயிண்டை நீங்கள் டைரெக்டாக பிடி அப்படிங்கிற ஷார்ட்கட் மூலியமாகவே எடுத்துக்க போறீங்க. ஸோ இதில் பெயிண்ட் கிளிக் பண்ண உடனே அந்த மெட்டீரியல் ப்ரௌசர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ மெட்டீரியலுக்கு தகுந்தாப்புல நீங்கள் அதோட கலர்ஸை அப்பியரன்ஸை செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெட்டீரியல் ப்ரௌசர் அப்படிங்கிற ஒரு டூல் பேலட் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் எந்த மாதிரி கலர் உங்களுக்கு தேவை அதை டேரெக்டாக சூஸ் பண்ணி இந்த வாலை பிக் பண்ணுறது மூலியமா இங்கே உள்ள இந்த கலர் இதில் அப்ளை பண்ணிட முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா மாடல்ஸ் ஆஃப் கலர் இருக்கும். ஸோ ஒரு டோர் பேனல் மாதிரி ஒரு கலர் வேணும். ஸோ எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உள்ள கலர்ஸை நீங்கள் டேரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ள ஐக்கானை பிக் பண்ணும்போது ஸோ இதோட லிஸ்ட் வியூ. ஸோ எப்படி காமிக்கணும்? ஸோ எல்லாத்தையும் காமிக்கணுமா, எதை யூஸ் பண்ணதை காமிக்கணுமா, அன்யூஸ்டு, அதாவது இந்த மாடலில் நீங்கள் எதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்க அதை மட்டும் பார்க்கணும்னா ஷோ நியூஸ். ஸோ அந்த மாடலில் யூஸ் பண்ணாததெல்லாம் பார்க்குறதுக்கு ஷோ அன்யூஸ்டு பார்க்கலாம். ஸோ அதை பார்க்குறப்ப தம்பிள்ஸ் வியூ. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாம் தெரியும். சப்போஸ் டெக்ஸ்ட் வியூவில் இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு டெக்ஸ்ட் மாதிரி தான் தெரியும். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேர் வைஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னா கிட்ட ஒரு நம்மளால ப்ரிவியூ உங்களுக்கு காமிக்கும். இல்லை டேரெக்டாகவே ப்ரிவியூ காமிக்கணும் அப்படின்னா தம்ப்லைன் வியூன்னு கிளிக் பண்ணும்போது அது டேரெக்டாக வியூ காமிக்கும். லிஸ்ட் வியூங்கிறது சைடில் ஐக்கானும் அது பக்கத்தில் பேரும் காமிக்கும். ஸோ தம்ப்னைல் வியூவை செட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட ஷார்ட் நேம். ஸோ எப்படி நேம் ஷார்ட் ஆகணும்? ஸோ நேம் வைஸ், அதாவது ஆல்ஃபபெட்டிக் வைஸ் ஷார்ட் ஆகணுமா இல்லை மெட்டீரியல் கலர் வைஸ் ஷார்ட் ஆகணுமா கேட்கும். ஸோ இந்த தம்ப்னைல் வியூ செட் பண்ணிக்கிறதுனால இதோட சைஸஸ் எப்படி இருக்கணும். ஸோ இது மாதிரி இது எப்படி நீங்கள் அப்பியரன்ஸ் எல்லாம் மாற்றுறீங்களோ அதான் அந்த செட்டிங்ஸில் இருக்கும். ஸோ பிக் பண்ணுங்கள் எந்த மாதிரி உள்ள கலர்ஸ். ஸோ இது ஃபில்டர் மாதிரி. ஸோ ஆல் அப்படின்னா உள்ள எல்லா கலர்ஸும் உங்களுக்கு இதில் தெரியும். இல்லை நீங்கள் அப்ளை பண்ண போகிறது மேக்ஸிமம் மெட்டல் சம்மந்தமாக உள்ளது தான் அப்படின்னா இதில் மெட்டல் சம்மந்தமாக எந்தெந்த கலர்ஸ் எந்தெந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு ப்ரௌஸ் ஆகும். இதுலேருந்து டேரெக்டாக நீங்கள் எடுத்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஆல்னு செட் பண்ணிப்போம். ஸோ இது மாதிரி இந்த காப்பர் கலர் இல்லை இந்த கார்பெட் கலர் உங்களுக்கு வேணும், இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணாலும் ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுனா இதை பிக் பண்ணீங்க. பிக் பண்ணதுக்கப்புறம் எந்த வாலில் இது அப்ளை ஆகணும். ஸோ இந்த இதை நீங்கள் இந்த வாலை ஸ்ப்ளிட் ஃபேஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி தனி ஃபேஸாக பிரித்து வச்சிருக்கீங்க. அதனால தனியாக உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ பிக் பண்ணும்போது நீங்கள் இங்கே கிளிக் பண்ண கலர் இந்த இதில் அப்ளை ஆகும். ஸோ வேறு எங்கெல்லாம் வேணும்? ஸோ இப்போ உங்கள் மவுஸோட கர்சரை பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அப்ளை அப்படிங்கிற சிம்பிளோட ட்ராவல் ஆகும். ஸோ இப்போ எங்கெல்லாம் பிக் பண்ணுறீங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு வேணுனாலும் இதை பிக் பண்ணீங்க.
ஸோ இப்போ இந்த இதை பே பண்ணுவோம். ஸோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மெட்டீரியல் அப்பியரன்ஸ் கலர்ஸ். ஸோ அது மாதிரி கலர் மாதிரி மாறிடும். ஸோ ஒரு மெட்டீரியல் மாற்றல, இது லேயரில் இந்த ஷேப்பில் கலர் பெயிண்ட் பண்ணிருக்கீங்க அவ்வளோதான், தவிர இதோட மெட்டீரியல் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ இது மாதிரி தேவையான கலரை நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அப்ளை பண்ண கலர். ஸோ இப்போ இந்த கலர் அப்ளை பண்ணிப்போம். இந்த ஏற்றுங்க கலரை இந்த வாலுக்கு அப்ளை பண்ணிப்போம். ஐ மீன் இந்த வாலுக்கு அப்ளை பண்ணிப்போம். டன். ஸோ அதுக்கப்புறம் இந்த கலரை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் செட் கொடுத்தோ இல்லை அண்டு கொடுத்தோ தான் இந்த கலரை ரிமூவ் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வேறு எதுவும் ப்ராசஸ் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு சேர்ந்து ரிமூவ் ஆகும். ஸோ அதனால் இந்த கலரை எப்படி இந்த மாடல்லேருந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, அந்த பெயிண்ட் கலரில் கீழேயே ரிமூவ் பெயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பிக் பண்ணும்போது எந்த இடத்துல அப்ளை பண்ணுற பெயிண்ட் உங்களுக்கு ரிமூவ் ஆகணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு செலக்ட் ஆகாது. ஸோ இது மட்டும் செலக்ட் ஆகும்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கிற இடம் மட்டும் தான் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸோ இது வேண்டாம், இது தேவையில்ல, இது தேவையில்லை, இது தேவையில்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தேவையான இடத்துல உங்களுக்கு தேவையான பெயிண்ட் அப்ளை பண்ணிக்க முடியும். அதுமாதிரி அப்ளை பண்ண பெயிண்ட்டை ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்கிறேன். புதுசாக ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிப்போம். இதில் ஜஸ்ட் ஒரு வாலில் இப்படி ஒரு வால் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி இப்போ கிராஸாக ஒரு வால் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் அதேமாதிரி இன்னொரு வால் இப்போ க்ரியேட் பண்ணி இங்கே ஒரு வால் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஸோ இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் வால் க்ரியேட் பண்ணதுனால 2 வாலும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கார்னர் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த 4 கார்னர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலே இங்கே உள்ள வால் ஜாயின்ட்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படியெல்லாம் அந்த ஜாயிண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலான்னு பாருங்கள். பட், மிட்டர், ஸ்கொயர் ஆஃப். ஸோ இத்தனை 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒரு ஒன்றா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிக் பண்ணுறப்பயே உங்களுக்கு பட், மிட்டர், ஸ்கொயர்னு 3 ஆப்ஷன் ஹையில் இருக்கும். ஏன்னா இன்னும் எந்த கார்னர் நீங்கள் சூஸ் பண்ணலை. ஸோ இப்போ கிட்ட ஒன்று மேலே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். ஸோ இது கார்னர் உள்ள ஃபில் ஆகிட்டு ஸோ இதை பிக் பண்ணும்போது இந்த இடத்துல எந்தெந்த இதெல்லாம் அப்ளை பண்ணலாம். பட் அப்ளை பண்ணலாம். ஸோ பட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். மிட்டர் அப்படிங்கிறது இது மாதிரி கிளாஸாக. ஸோ உங்களோட 2 கார்னர் பாயிண்ட்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸ்கொயர் ஆஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு எண்ட் ஸ்கொயர் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். இது மாதிரி இந்த வால் 2 வால் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அது எப்படி இருக்கணும்னு செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அதே வால் ஜாயிண்டில் இந்த இடத்துல பிக் பண்ணுவோம். பட் இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா பட் இருக்காது, ஸ்கொயர் ஆஃப் இருக்காது. ஏன்னா இந்த இடத்துல உங்களால் ஸ்கொயர் ஆஃப் பண்ண முடியாது. அது மாதிரி பட் வேர்ல்டு எந்த வாலுமே இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. இந்த இடத்துல இந்த வால் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல டேரெக்டாக உங்களால் கட் பண்ண முடியும். அதனால பட்டுங்கிற ஆப்ஷன் வந்துச்சு. மிட்டர் இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக கார்னர் டு கார்னர் மட்டும் தான் உங்களால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். அதனால மிட்டர் ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி 2 வால் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அந்த 2 வாலும் எப்படி மீட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வால் ஜாயிண்ட். ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள பீம் அண்ட் காலம் ஜாயிண்ட். ஸோ நீங்கள் பீம் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணும்போது அதோட ஜாயின்ட்ஸ் எப்படி இருக்கும். இதே மாதிரி மீட் ஆகிறப்ப அதுவும் பட், மிட்டர்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதையும் பீம் அண்ட் காலம் பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ இது மாதிரி இந்த மாடிஃபை டூல்ஸில் உள்ள ஜாமெட்ரி, மாடிஃபை, மெஷர், கிரியேட்லாம் யூஸ் பண்ணி உங்களோட வாலை ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாப்டரில் ஒரு வாலை எப்படி கிரியேட் பண்ணுறது, அது எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துட்டோம். அடுத்த சாப்டரில் ஒரு டோர், விண்டோ அதெல்லாம் எப்படி பிளேஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம்.